ஊர்ல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் சொசைட்டில நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்துக்கு நாட்டாமையா நீங்க உங்க மனசுல பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்தா என்ன தீர்ப்பு கொடுப்பீங்கன்ற ஒரு செக்மெண்ட்டை தான் இதை பார்க்குறோம். ஸோ வெறும் சும்மா அப்படியே சுச்சுவேஷன் கொடுக்க நாங்கள் தயாரா இல்லை சார். உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டியோட தான் இதை பண்ணணும்னு ஆசைப்படுறோம். எஸ். இது வந்து நாங்க ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன் அப்படிலாம் கொடுக்க போறது இல்லை சார். ரொம்ப எந்த கஷ்டமானதுன்னு பரவாயில்ல, சொல்லுங்க போடுங்க. அவ்வளவுதான். அதுதான் சரத்குமார் சார். சார் இப்ப ரீசெண்டா வந்து நிறைய பசங்க வந்து வருத்தப்படுறாங்க சார். பொண்ணுங்க வந்து லவ் பண்ணா ஈஸியா சிச்சுவேஷன்ஷிப், பெஞ்சிங், நிறைய ஜென்சி வேர்ட்ஸ் சொல்லி அடுத்தடுத்து எங்களை வந்து மூவ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒருவேளை ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ஷிப்லயோ இல்லை ஏதோ ஒரு அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஏமாத்தினா அவங்களுக்கு நீங்க என்ன ஒரு தண்டனையோ இல்லை என்ன ஒரு தீர்ப்பு கொடுப்பீங்க? அதாவது இன்னைக்கு வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும் போது இருவர் மனது ஒத்து போய் பழகி கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? அந்த எல்லாமே மாறிடுச்சு, காலமே மாறிடுச்சு. இன்றைக்கி இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட் நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிற ஃப்ரெண்ட் நாளானிக்கு இல்லை. ஸோ தே ஆர் மூவிங் ஃபாஸ்ட். அதாவது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிடுறாங்க. ஆனால் ரொம்ப டீப்பாக வந்து காதலிச்சு ஒரு பிரேக்கப் ஆச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதில் சம் ரீசன் இருந்தால் அதுக்காக வந்து முடிவு என்பது தற்கொலை அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உங்களை ஏதோ ஒரு காரணத்துக்கு விரும்பலைன்னு சொன்னால் ப்ரோக்கன் ஃப்ரெண்ட்ஷிப் கேன் பி சோல்டர் பட் கேன் நெவர் பி சவுண்ட். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து இப்போ வேட்டியே கிழிஞ்சு போச்சு நான் தச்சிடலாம், ஆனால் அதே ஸ்ட்ரென்த் அந்த வேஸ்ட்டுக்கு இருக்காது. நாட்டாமழை பார்த்தீங்களா எப்படி சொல்கிறாரு பாருங்க. சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷனில் என்ன தெரிஞ்சு அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் பெஸ்ட். துரத்திட்டு போய்ட்டு அவங்க வெட்டானுங்க குத்துறானுங்க, இது எதுக்கு? அதில் என்ன அச்சீவ் பண்ணீங்க? அப்போ காதல் வந்து பொய்யாகி விட்டது. அப்போ நீ உண்மையாக லவ் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்கல்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்ட்டிங் பார்ட் வித் மிஷன். ஓகே, இது நம்ம வந்து வாழ்க்கையில் இது நடக்கக்கூடாது இருக்குது. ஸோ வி ஆர் ஸ்பிட்டிங் ஃபார் அ ரீசன். லெட் பி ஃபைன் ஆர் லெட் பி ஃபைன் நினைக்கிறது தான் நல்லது நான் நினைக்கிறேன். யாராச்சும் வந்திருக்காங்களா இந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா, கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்களா சார்? இல்லை, அந்த மாதிரி பிரச்சனை இது வரைக்கும் வரல. இனிமேல் நீங்கள் சொன்ன பிறகு அந்த மாதிரி பிரச்சனை வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுங்க, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கான முடிவை நான் எடுக்கின்றேன். ஓகே சூப்பர். கன்சல்டேஷன் ஃபீஸும் கன்சிடர் பண்ணுங்கள். அதாவது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிடுறாங்க. ஆனால் ரொம்ப டீப்பாக வந்து காதலிச்சு ஒரு பிரேக்கப் ஆச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதில் சம் ரீசன் இருந்தால் அதுக்காக வந்து முடிவு என்பது தற்கொலை அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உங்களை ஏதோ ஒரு காரணத்துக்கு விரும்பலைன்னு சொன்னால் ப்ரோக்கன் ஃப்ரெண்ட்ஷிப் கேன் பி சோல்டர் பட் கேன் நெவர் பி சவுண்ட். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து இப்போ வேட்டியே கிழிஞ்சு போச்சு நான் தச்சிடலாம், ஆனால் அதே ஸ்ட்ரென்த் அந்த வேஸ்ட்டுக்கு இருக்காது.